ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வரதி விஎஃப்எக்ஸ் சேனல். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடுக்கு கிரவுண்ட் பேஸ் ஸ்கல்ப் பண்ணியிருந்தோம். அதுலேருந்தே இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். அந்த கிரவுண்ட் பேஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்கல்ப்டிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சேம் நம்ம இப்போது லாஸ்ட்டாக வந்து இந்த மெஷ்ஷுக்கு ஸ்கல்ப்டிங் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ நமக்கு இங்கே டீட்டெயில்ஸ் ஒரு மாதிரி தெரியும். பட் நம்ம இப்போ போயிட்டு ஸ்கல்ப் மோட் போனோம்னா ஓகே. ஸோ நம்ம இந்த ஸ்கல்ப்டிங் டீட்டெயில்ஸ் கடைசியாக பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு மேலே நம்மளோட ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில டெக்ஸ்சர் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா? இதை நம்மளால் கொடுக்க முடியும். இது எப்படி கொடுக்கலான்னு நான் ஐடியா கொடுக்குறேன். நான் எக்ஸாக்டாக இந்த மாதிரி கொடுக்கல. ஏன்னா எக்ஸாக்டாக இதில் இருக்க மாதிரியே கொடுக்கணும்னா நம்ம ஹேண்ட் பெயிண்ட் தான் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆல்ஃபாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து இங்கே உங்களுக்கு ஆல்ஃபாஸ் யூஸ் பண்ணி காமிச்சல அதே மாதிரி இதுக்கும் டெக்ஸ்சர் ப்ரஷ்ஷாக ஆல்ஃபா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் வேணுன்றவங்க சிம்பிள் ஸ்கல்ப்டிங்கில் மேனுவலாக ட்ரா ப்ரஷ் எடுத்து நீங்கள் பட்டன் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு வேறு ஒரு ஆல்ஃபா யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கல்ப்டிங் ப்ரஷ், ஸோ ஸ்கல்ப்டிங் போயிட்டு இங்கே நமக்கு டூலில் வந்து ட்ரா வச்சுப்போம். ட்ரா அதாவது ஸ்கல்ப்டிங் டூல்ஸில் ட்ரா இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது இது ப்ரஷ் ஓகேவா? ட்ரா ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா டெக்ஸ்சர் இருக்கும். டெக்ஸ்சரில் போயிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. நியூ டெக்ஸ்சர் கொடுத்துட்டு இப்போ இங்கே பாட்டமில் டெக்ஸ்சர் இருக்கா? ப்ராப்பர்ட்டி பேனலில் ரைட் சைடு வந்தீங்கன்னா பாட்டமில் டெக்ஸ்சர் இருக்கும். இந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து நான் வந்து ஆல்ரெடி சோர்ஸ் இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து இந்த ஆல்ஃபாவை எடுத்துக்கிறேன். ஓப்பன் இமேஜ் கொடுத்தா ஆல்ஃபா வந்துடும். இப்போ இந்த ஆல்ஃபா வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக ட்ராப் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. நான் ஏற்கனவே செட்டிங்ஸ் ப்ராப்பராக வச்சுருக்கிறதால எனக்கு வந்து இந்த டேரெக்டாக ட்ராப் பண்ணும்போது வந்துருச்சு. பட் என்ன பண்ணோன்னா நீங்கள் இங்கே ஸ்ட்ரோக் போயிட்டு இதில் ஸ்பேஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்பேஸ் வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு இப்படி ட்ராப் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படியே ட்ராப் பண்ண வந்துகிட்டே இருக்கும். அதுவே ஒரு இமேஜாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு ஸ்பேஸில் ட்ராக் டாட் வச்சிங்கன்னா கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே நிறுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி திரும்ப கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே நிறுத்திக்கலாம். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்கே வேணும்னா இப்படி நிறுத்திக்கலாம். ஸோ இது ட்ராக் டாட். இதோடைய ஸ்கேல் வேல்யூலாம் கம்மி பண்ணலாம். இங்கே ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணோம்னா நமக்கு கம்மியாகும். இந்த மாதிரி கம்மியாகும். நமக்கு இந்த அளவே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தானே இருக்கும். இந்த அளவுக்கே வச்சுக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா ட்ராக் டாட் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ண போகிறது ட்ராக் டாட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரென்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது கரெக்டாக இருக்கும்ல? 0.2 வச்சு பார்ப்போம். ஓகே, 0.2 வந்து எனக்கு போதும்னு தோணுது. ஸோ நான் 0.2 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டோர்லேருந்து நமக்கு இது வரைக்கும் இந்த டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் எகைன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். டெக்ஸ்சரை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஸ்ட்ரோக் வந்து ட்ராக் டாட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வேணுமோ கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி ட்ரா பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரென்த் கரெக்டாக இல்லைனா ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே பொசிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரஷ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கேப்ஸ்க்கெலாம் வந்து நம்ம சின்னதாக ஏதாவது இப்படி வைக்கலாம். இல்லை அது செட் ஆகலை அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணி கொஞ்சம், ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் வச்சுருவோம். எப்படி பார்த்தாலும் கிராஸ் ஓவர்லே ஆகிடும். அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில் பார்க்க தேவையில்ல. இதை நீங்கள் ஸ்மூத் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் ஸ்மூத் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். எந்த இடத்துல ஸ்மூத் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ இங்கெல்லாம் ஸ்மூத் பண்ணிங்கன்னா ஓகே. பட் இந்த இடத்துல ஸ்மூத் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜு போயிடும். அதனால் இங்கே ஸ்மூத் பண்ணக்கூடாது. மேலே டாப்பில் மட்டும் வேணும்னா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டைலைஸ் ஃபீல்க்காக சொல்கிறேன். இல்லை எனக்கு இருக்கிறதே ஓகே அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுருங்க. ஓகேவா?
மேலே ஜஸ்ட் இந்த இடத்துக்குலாம் மட்டும் சும்மா அங்கங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அதனால் வைக்கிறேன். இது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோல் தான். இதில் நீங்கள் என்ன ஃப்ளாட்டும் யூஸ் பண்ணலாம். அது இங்கே ஃப்ளாட் இருக்கு இல்லையா, இதுவும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் மேலே போயிட்டு இந்த இடத்துலலாம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ரேண்டமாக எங்கெங்கெல்லாம் அப்படி இந்த சைடில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இந்த சைடு ஏன்னா அங்கே நம்ம கிராஸ் வச்சிரும், அதனால நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இது போதும்னு தோணுது. ஸோ நான் இதோட இந்த டீட்டெயில்ஸை இதோட டெக்ஸ்சரை இது பண்ணிக்கிறேன். நம்மளோட ரெஃபரன்ஸில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லாகவே இந்த ராக் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது, கரெக்டாக கண்டினியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். டாப்பில் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். பெருசாக வச்சுட்டு ட்ரா ப்ரஷ் வந்துப்போம். இப்போ ஃப்ளாட் வேணாம், ஏன்னா ட்ராவில் தான் நமக்கு டெக்ஸ்சர் இருக்குது. இப்படி ஓரத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொடுத்துருவோம். உள்ள ஓவர்லேப் ஆகிறத பற்றிலாம் நான் ஒரி பண்ணிக்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் வந்து நம்ம இது ஒரே மாதிரி பேட்டர்னே ரிப்பீட் ஆகும். நம்ம திரும்ப திரும்ப வைக்கும்போது அப்படி ஒரே மாதிரியே ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே டெக்ஸ்சரில் போயிட்டு ரேண்டம் கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரொட்டேஷனில் வரும், பார்த்தீங்கன்னா ரேண்டம் வரும். அவ்வளோதான், அந்த மாதிரி ரேண்டமாக வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் வெளியே மட்டும் வச்சுப்போம், ஏன்னா நமக்கு உள்ள கிராஸ் வந்துடும். சைடில் எந்த அளவுக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். உள்ள நம்ம கிராஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மாஸ்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கல்ப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து ரீடோப்பா பண்ணணும். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரீடோப்பாக்கு ஆடான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஜஸ்ட் பிளைனாக மெஷ் இருந்தால் போதும். நமக்கு மெஷ் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற நெசசரி எதுவும் இல்லை. அதனால் பிளைன் மெஷஸ் இருந்தாலே போதும். அதனால் நம்ம இதுக்கு ஆட்டோ ரீடோப்பா போக போகிறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோ ரீடோப்பை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து ரீமெஷ்னு ஒரு ஆடான் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கல்ப் பண்ணிட்டு எப்போவுமே ஒரு தடவை எகைன் ரீமெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க ஃபைலை. ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபைலை வந்து கிராஷ் பண்ண வைக்கும். கிராஷ் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ண ஃபைல் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு தடவை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. எகைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து ப்ளஸ் கொடுத்து சேவ் ஆஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வெர்ஷன் வந்துடும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நமக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஹைபாலியை எப்போவுமே நம்ம வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஸ்கல்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கல்ப்டட் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும்னா ஹைபாலி ஒன்று இருக்கணும், லோ பாலி ஒன்று இருக்கணும். நம்ம ஹைபாலியில் இந்த ஸ்கல்ப் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும். இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், ஃப்ளோர் ஹை பாலி. ஓகேவா? இதை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஷிஃப்ட்டு டி கொடுத்து மூவ் பண்ணால் நமக்கு மவுஸ் கூடயே வரும். பட் நம்ம எந்த லெஃப்ட் கிளிக் பண்ணாமல் ரைட் கிளிக் பண்ணோம்னா எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே போயிடும். இப்போ நம்மகிட்ட டூப்ளிகேட் பண்ணதுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹைபாலி 1ன்னு இருக்கும். இதை என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளோர் லோ பாலின்னு மாற்ற போகிறோம். இது லோ பாலினா ரொம்ப லோ பாலியாக இருக்காது, ஸ்டில் இதில் மெஷ் இருக்கும். நான் வந்து குவாட்ரி மெஷ் இதை ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஒரு பெய்டு ஆடான். ஸோ இந்த ஆடான் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இதை வந்து மேனுவலாக எப்படி ரீடப் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் இப்போதைக்கு குவாட் டென்சிட்டி வந்து பெயிண்ட் 1 வச்சுருக்கோமா, குவாட் கவுண்ட் 5000. 5000லாம் பத்தாது. ஸோ 10,000 வச்சுப்போம். 10,000 வச்சுட்டு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. குவாட் கவுண்ட் வச்சுட்டு அப்படியே ரீமெஷ் ஷீட் கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு பார்ப்போம் இதில் எப்படி ரீமெஷ் ஆகுது. ஓகே, வந்துருச்சு. இந்த மாதிரி ஷேப்க்கு ரிலேட்டடாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்கல்ப்டிங் அந்த பேக் பண்ணும்போது ஹை பாலி லோ பாலிக்கு பேக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நம்ம டெக்ஸ்சர் கிளாஸிங்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? ஸோ இதை வந்து எகெயின் ஆன் பண்ணிவிட்டு ஹை பாலி ஆஃப் பண்ணிப்போம், லோ பாலி ஃப்ளோர் ஆன் பண்ணிப்போம். ஏதோ ஒரு டூப்ளிகேட் இருக்குது. இவர் வந்து புதுசாக வந்தவர் இங்கே இருக்கார், ரீடோப்பா ஃப்ளோர்னு இருக்கு இல்லையா, இதை டெலிட் பண்ணிப்போம். டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய லோ பாலியை திரும்ப ஆன் பண்ணி, அதாவது இது ஹை பாலி தான், நேம் மட்டும் லோ பாலின்னு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு போயிட்டு 10,000ன்றதை ஒரு 15,000 மாற்றணும். 10,000 போதுன்றவங்களுக்கு 10,000 போதும். நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 15,000 மாற்றுறேன். ஆக்சுவலாக நீங்கள் கேமிங்க்கு மாடல் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ மெஷ் போட மாட்டாங்க. இது எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக மாடல் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒன்ஸ் இது நம்ம மாடல் பண்ணதுக்கப்புறம் மேனுவலாக மாடல் பண்ணுறது நமக்கு ஈஸி. இப்போ மேலேயே ரீடோப்பா பண்ணுவோம், அது எல்லாமே ஸ்கல்ப்டிங் கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை குயிக்காக முடிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதுதான் பார்க்குறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி இதை நம்ம பார்க்குறோம், அதனால் அப்படி பார்க்குறேன். ப்ராப்பர் மெத்தட் நமக்கு லோ பாலியாக வேணும்னா இந்த ரீடோப்பா இவ்வளோ கவுண்ட்டில் வச்சு பண்ணுறது வேலைக்காகாது. ஸோ நம்மளே வந்து மேனுவல் ரீடோப்பா பண்ணணும். ஓகே, கொடுத்துருவோம். மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹை பாலி ஆன் பண்ணி பார்ப்போமே. ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்குது. இதை நம்ம ஓகே, இதை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம ஹை பாலி போக வேண்டாம். ஸோ இந்த ஹை பாலி இப்போதைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ரீடோப்போ ஃப்ளோர் லோ பாலி இது அப்படியே இருக்கட்டும், நேமிங்கும் அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக பேக் பண்ணும்போது இதை பேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம டெக்ஸ்சர் போகும்போது பேக்கிங் பண்ணுவோம், அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஹை பாலி ஹைடில் இருக்கட்டும், லோ பாலியே விசிபிளில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம டெக்ஸ்சர் பண்ணிட்டோம், உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக நம்ம டெக்ஸ்சர் பண்ணப்போ தான் பேக் பண்ண போகிறோம். பட் எதுக்காக இப்போவே நான் வந்து இதை லோ பாலியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராஸ் ஜியாமெட்ரி நோடு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்படி ஜியாமெட்ரி நோடு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இப்போ ஜியாமெட்ரி நோடு யூஸ் பண்ணுறோன்னா அது ஹை பாலியில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைல் ரொம்ப ஹேங் ஆகும். ஏன்னா ஹை பாலி லேக்ஸில் உங்களுக்கு மெஷ் இருக்கும். 15,000 இருக்க மெஷ் கவுண்ட்டுக்கும் லேக்ஸில் இருக்க மெஷ் கவுண்ட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஜியாமெட்ரி நோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு முடிஞ்ச அளவுக்கு லோ பாலியாக இருந்தால் நமக்கு பெட்டர். அதனால தான் லோ பாலி கன்வெர்ட் பண்ணி அதில் நம்ம கிராஸை வந்து ஜியாமெட்ரி நோட்ஸ் யூஸ் பண்ணி இங்கே ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் காரணம். இப்போது சேவ் பண்ணிட்டு இன்னொரு வெர்ஷன் சேவ் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கிராஸ் ஒன்று பில்ட் பண்ணுவோம், மாடல் பண்ணுவோம். கிராஸை மாடல் பண்ணுறது இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம். ஸோ என்ன பண்ணலான்னா கிராஸ் மாடல் பண்ணுறதுக்கு எகெயின் ஒரு பிளைன் போட்டு நம்ம ஈஸியாக மாடல் பண்ணிடலாமா? ஸோ ஜஸ்ட் ஒரு பிளைன் போட்டுப்போம். ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு 3D கர்சரை இங்கே வைக்கிறேன். ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி 3D கர்சர் இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ மெஷ் பிளைன், இதை வந்து ரொட்டேட் X90 கொடுத்தா ஃப்ரண்ட் வியூவில் வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் எடிட் மோடு போயிட்டு இந்த 2 வெர்டெக்ஸை ஸ்கேல், இதையும் ஸ்கேல், மேலேருந்து போக போக சின்னதாகும். கரெக்டாக? அதே மாதிரி Ctrl R கொடுத்து இங்கே ஒன்று, இதை நல்லா மேலே அப்படி மூவ் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இதை நல்லா அப்படி மூவ் பண்ணிப்போம். இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். Ctrl R கொடுத்து ஒரு ஃபஸ்ட் இந்த லூப் போதும், எனக்கு ஒரு 3 லூப் போதும். கொடுத்துட்டு இந்த 3 லூப்பில் என்ன பண்ணலான்னா கிராஸ் வந்து சென்டர் லைன், இந்த சென்டர் எட்ஜ் எப்போவுமே வந்து உள் பக்கமாக போயிருக்கும், அப்படியே உள்ளே போகும். கரெக்டாக? அதே மாதிரி கிராஸ் எப்படி இருக்கும்? பெண்டாக இருக்கும். த்ரீ கர்சர் வச்சுப்போம். கிராஸ் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிப்போம். இதில் இன்னும் சில லூப்ஸ் போட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம் ஷேப்பை.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு லீனியர் ஃபீல் வருது அப்படின்னா நீங்கள் ஷேட் ஸ்மூத் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், ஓரளவுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த எண்டு வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது மாடல் நம்ம பண்ணுறது தானே, எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் மூவ் பண்ணும்போது பின்னாடி ரொம்ப மூவ் ஆகிருக்கு. ஸோ சரி பண்ணிடுறேன். சரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிராஸ் ஒரு பக்கம் கிராஸ் பண்ணிட்டாலே அதுவே போதும். ஷிஃப்ட் டி கொடுத்து அப்படியே ரொட்டேட் Y90, இன்னொரு 90 கொடுத்துருவோம். ரொட்டேட் Y90. இப்போ இந்த பக்கம் இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். சின்னதாக ஸ்கேல் டவுன் பண்ணி 1 கொடுத்துட்டு இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே வர மாதிரி பண்ணிப்போம். ஸோ சேம் ஹைட் இல்லாமல் கிராஸ் பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இதுதான் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்றோட ஒன்று உள்ளே பெனட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக கைஸ் கிராஸ் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் சில ஆடான்ஸ் இருக்குது, பிளெண்டரில் நிறையா இருக்குது. ஃபோலியேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆடான்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்டைலைஸாக சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல மேனுவல் எப்படின்னு பார்த்துப்போம், அப்புறம் நீங்கள் ஆடான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ஐசோலேட் பண்ணி 1 கிரிட்டோட சென்டருக்கு எடுத்துகிட்டு வரேன். அதுதான் இப்போ என்னுடைய வேலை. நான் இப்போ பண்ண போகிறது கிரிட்டோட சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லா சைட்லேயும் நம்ம கிரிட்டோட சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். கண்ட்ரோல் ஏ ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிரிட். குளோபலில் பிவட்டை மாற்றிப்போம், அப்போ தான் ஒன்றான வரும். ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு இன்கேஸ் நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போகுதுன்னா லோக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம் பிவட். ஸோ பிவட்டை போயிட்டு குளோபல் மாற்றிட்டு பிவட் குளோபல் மாற்றிட்டு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றா மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம டாப் வியூவிலேருந்து இதை பார்த்து சென்டர் வச்சுப்போம். வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஏன் கிராஸை வந்து சென்டரில் வச்சுட்டு நான் இப்போது இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கிராஸ். ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாமெட்ரி நோட்ஸ் யூஸ் பண்ணும்போது கிரிட்டோட சென்டர்லையும் ஆர்ஜின் கிரிட்டோட சென்டர்லையும் இருந்தால் அது நமக்கு நல்லது. அதனால தான் அப்படி பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் டவுன் பண்ணிப்போம். இங்கே போயிட்டு வியூபோர்ட் டிஸ்பிளேல இன்ஃப்ரண்ட் கொடுத்துரும். ஓகேவா? அப்போ தான் நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு இது தெரியும், உள்ளே இருந்தாலும் தெரியும், நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ரண்ட் கொடுத்து வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா ஜியாமெட்ரி நோட்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெர்ஷன் பேக்கப் எடுத்துப்போம். ஸோ ஜியாமெட்ரி நோட்ஸ் பண்ணும்போது எப்போவுமே என்னென்னா எந்த ஆப்ஜெக்ட் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது நான் வந்து ஜியாமெட்ரி நோட்ஸ் பண்ண போகிறது இந்த லீஃப் தான் வந்து நமக்கு மல்டிபிள் காப்பீஸ் இந்த லேண்டில் வரணும். ஸோ அதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜியாமெட்ரி நோட்ஸ்க்கு தேவையான விண்டோஸை ஆப்டிமைஸ் பண்ணிப்போம். ரெஃபரன்ஸ் இப்போ கொஞ்சம் சைடில் இருக்கட்டும். ஓகே, எனக்கு ஜியாமெட்ரி நோட்ஸ் தெரியாது, இந்த ஒரு இதுக்காக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு மாயாவில் வந்து மேஷ் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஜியாமெட்ரி நோட் மாதிரியே தான். எப்படி அன்ரியலில் பிசிஜியோ அதே மாதிரி மாயாவில் மேஷ், பிளெண்டரில் ஜியாமெட்ரி நோட்ஸ். ஓகேவா? எல்லாமே நோட் பேஸ்டு. இதுக்கு கிராஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு என்ன நோட்ஸ் தேவையோ, என்ன ஒர்க் ஃப்ளோவோ அதை மட்டும் நான் வந்து டுட்டோரியல்ஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன்.
நான் வந்து ஜியாமெட்ரி நோட்ஸில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் இதுக்காக கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு ஜியாமெட்ரி நோட்ஸ் கற்றுக்கணுன்னா நிறைய டியூட்டோரியல் இருக்குது. நானே பார்த்தேன், நிறைய பேர் இருக்கிற எல்லா நோடும் எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் போட்டாங்க. ஸோ நிறைய டியூட்டோரியல் இருக்குது, அதை பார்த்து கற்றுக்கலாம். எனக்கு ஜியாமெட்ரி நோட்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை, நான் அதை சீக்கிரமாக கற்றுப்பேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ட்ரீயில் வந்து லீஃப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இது நான் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எஸ், நான் இன்னும் இதை சொல்லிக் கொடுக்கல, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணேன். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கிராஸ் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ட்ரீக்கு தான் வருவோம். ஓகே, இப்போ லேண்டை செலக்ட் பண்ணிப்போம். லேண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஜியாமெட்ரி நோட் விண்டோவுக்கு போகணும். ஸோ ஜியாமெட்ரி நோட் இங்கே இருக்கும். இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். நீங்கள் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி விண்டோவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஜியாமெட்ரி நோட்ஸ் வந்துடுங்க. வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஜியாமெட்ரி நோட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான விண்டோ இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் மற்ற விண்டோஸ் நமக்கு லெஃப்ட்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷோட டீட்டெயில்ஸ், இந்த ஜியாமெட்ரி இருக்கு இல்லையா, அதில் வெர்டெக்ஸ், ஃபேஸ், எட்ஜ், இதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு லேண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுங்க. நியூ கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு புதுசாக 2 நோட் க்ரியேட் ஆகும். ஸோ என்ன நோட்னா இது இன்புட், அவுட்புட். ஸோ இந்த 2 நோடும் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு இன்புட் நோடும் ஒரு அவுட்புட் நோடும் நம்ம மெஷ்ஷுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ஜியாமெட்ரி நோட்ஸில் க்ரியேட் ஆகும். நம்ம ஜியாமெட்ரி நோட்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மாடிஃபையர் ஒன்று ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், மாடிஃபையர் ஒன்று ஆட் ஆகி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம ஒர்க் பண்ண போகிற ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் நிறையா பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா, இப்போ இவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு நிறைய பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணு. அந்த பாயிண்ட்ஸை இந்த ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணு. அந்த பாயிண்ட்ஸை ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லணும். இப்போது ஃபேஸில் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்கிறோன்னா, வெர்டெக்ஸ் இருக்குது, எட்ஜ் இருக்குது, கரெக்டாக? ஸோ வெர்டெக்ஸ் எட்ஜ்னால் அதில் போய் ஸ்னாப் ஆகும். ஃபேஸ்னால் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் ஓவராலாக ஸ்னாப் ஆகும். அதனால தான் ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லுவோம். அதை ரேண்டமாக ரொட்டேட் பண்ணுவோம். ஏன்னா கிராஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் ஸ்கேல் ஆகிருக்கும், ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ரொட்டேட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஜியாமெட்ரி நோட்ஸ் நோட் எடிட்டரில் வந்துட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம் இல்லையா ஆப்ஜெக்ட், அதே தான். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் இன்னொரு நோடு வேணும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் மேலே பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுக்கு எகைன் டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆன் கிரிட் இருக்கும், பாயிண்ட்ஸ் ஆன் வால்யூம் இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த பாயிண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா இதை எடுத்து இங்கே எப்படி கனெக்ட் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த சேஞ்சஸும் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எகெயின் ஷிஃப்ட் ஐசோலேட் கொடுத்துருக்கோம்ல, ஐசோலேட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஐசோலேட் ஆஃப் பண்ணாலும் நமக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. ஸோ தெரியும் நமக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை இந்த ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஜாயின் ஜியாமெட்ரின்னு ஒரு நோட் கொடுக்கணும். என்னென்னா, இப்போது இந்த ஜியாமெட்ரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் கனெக்ட் பண்ணணும். நமக்கு வந்து என்னென்ன இன்புட் வேணும், என்னென்ன அவுட்புட் வேணும்னு தான் சொல்லியிருக்குமே தவிர, எந்த ஆப்ஜெக்டில் நமக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது நமக்கு பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஜியாமெட்ரி இருக்குது, கர்வ்ஸ் இருக்குது, அப்புறம் கேமரா, போன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் என்ன ஆப்ஜெக்டை நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணுறோன்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து ஜாயின் ஜியாமெட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஜாயின் ஜியாமெட்ரி. ஸோ நான் ஜியாமெட்ரி இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஜியாமெட்ரி இங்கே ஜியாமெட்ரியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணுறது எப்படின்னா, ஆக்சுவலாக இது எப்படின்னா, நோட்ஸில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த எண்டிலேருந்து இழுத்தீங்கன்னா ஒரு நோடு வரும், ஒரு ஒயர் மாதிரி வரும். இந்த ஒயரை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நோட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கலர் பேஸ்டு ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ளூ கலர் எடுத்து இங்கே பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தப்பு காமிக்குதா? ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த வேரியபிளுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து சேமாக இல்லை. ஸோ இது வந்து மேட்ச் ஆகாது. அதனால் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த கலர் பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணணும்.
இப்படி நான் கட் பண்ணுறேன் இல்லையா ஒயரை, கட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கண்ட்ரோல் ரைட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஜியாமெட்ரி இந்த ஜியாமெட்ரி இன்புட் வந்து ஜியாமெட்ரிக்கு போகணும், இது அவுட்புட் ஜியாமெட்ரிக்கு போயிடணும். அவுட்புட் ஜியாமெட்ரிக்கு அப்புறம் இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஜியாமெட்ரியில் கொடுத்துருங்க. இது தெரியாமல் டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஜியாமெட்ரியில் கொடுத்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆன் பாயிண்ட்ஸ் இதில் கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு மெஷ் ஜியாமெட்ரியில் ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அந்த பாயிண்ட்டை ஃபேஸ்ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்டில் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அதை ஃபேஸ்ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஆனால் இப்போது எந்த ஆப்ஜெக்ட் அந்த பாயிண்ட் மேலே உட்காரணும்னு நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய கிராஸ், நமக்கு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக எது ஸ்ப்ரெட் ஆகணும்? கிராஸ். கரெக்டாக. ஸோ இந்த கிராஸை வந்து நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணனா இந்த நோட்ஸ்க்கு தெரியாது எந்த ஆப்ஜெக்டை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு தெரியாது. இப்போதைக்கு ஜஸ்ட் நமக்கு விஷுவலாக இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும், அவ்வளோதான். அது நம்ம இப்போ பார்க்கும்போது தெரியல, பட் இப்போதைக்கு அது க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு கிராஸ் வரணும் அப்படின்னா நம்ம அதை இன்புட்டாக கொடுக்கணும். அப்படி இன்புட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நோடு இருக்குது ஆப்ஜெக்ட் இன்ஃபோ அப்படின்ற நோடு, ஷிஃப்டியை கொடுத்து ஆப்ஜெக்ட் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா இந்த நோடு வரும். இதை இப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க. இப்போது ஜியாமெட்ரி ஜாயின் ஜியாமெட்ரி கொடுத்துருக்கோம். சேம் இந்த ஜியாமெட்ரிலேருந்து இங்கே மெஷ்ஷையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இன்புட் வந்து மெஷ், அதனால் மெஷ்ஷை கனெக்ட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட் அண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ஃபேஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது மெஷ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ ஜியாமெட்ரி டு மெஷ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஆப்ஜெக்ட் இன்ஃபோ. இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போது இந்த லேண்டில் நம்ம கிராஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து லேண்டை செலக்ட் பண்ணி தான் இவ்வளவு நோடும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே எங்கேயுமே வந்து நம்ம கிராஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம மென்ஷன் பண்ணால் கிராஸ் இங்கே ஸ்ப்ரெட் ஆகாது. கரெக்டாக. எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் கிராஸ். இப்போ கிராஸை நம்ம இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபோன்ற நோட்டில் தான் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கிராஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜியாமெட்ரி நோட்ஸில் இருக்க நோட்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணல, அதனால் அது தெரியாது. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே லேண்டுக்கு மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், லேண்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பின் கொடுத்துருங்க. பின் கொடுத்துட்டா நீங்கள் இப்போ எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் இந்த நோட்ஸ் போகாது. இப்போது கிராஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஸை செலக்ட் பண்ணி கிராஸை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபோவில் விட்டுட்டு இந்த ஜியாமெட்ரி இருக்கு இல்லையா, இதை வந்து இன்ஸ்டன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணுங்க. ஏன் இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக இன்ஸ்டன்ஸ்ன்றது என்னென்னா மல்டிபிள் காப்பீஸ். கரெக்டாக. ஒரே ஆப்ஜெக்டை நம்ம மல்டிபிள் காப்பீஸாக எடுக்க போகிறோம், டூப்ளிகேட் எடுக்க போகிறோம் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம கிராஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிராஸ் வந்து மல்டிபிள் காப்பீஸ் வந்துடும். இப்போது இந்த கிராஸ் கிரியேட் ஆகிருக்குல்ல, இந்தந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுக்குறோம் இல்லையா, இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பாயிண்டில் இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு அது ஃபஸ்ட்டு தெரியல. நம்ம இப்போது ஒரு ஆப்ஜெக்டை அந்த இன்ஸ்டன்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்தெந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும் அந்தந்த இடத்துல நம்மளுடைய ஆப்ஜெக்ட் அதாவது கிராஸ் டூப்ளிகேட் ஆகிருக்கு. இதுதான் இன்ஸ்டன்ட் ஆன் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இந்த டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபேஸ் நோட். ஸோ இப்போ நமக்கு கிராஸ் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. கரெக்டாக. நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்துருச்சு. பட் என்னென்னா எல்லாமே ஒரே சைஸில் ஈவனாக ஸ்கேல் ஆகிருக்கு, ஒரே ஆங்கிள்லே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போது இந்த மாதிரி நமக்கு கிராஸ் இருக்காது. கிராஸ் வந்து நேச்சராக பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். ஸ்கேல் வேல்யூ ரொட்டேஷன் எல்லாமே ரேண்டமாக இருக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவரால் ஸ்கேலிங்கை கம்மி பண்ணிடலாமா. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூவாகவே கொடுத்துடலாம் 0.2. இப்போதைக்கு இந்த சைஸில் இருக்கட்டும், பின்னாடி வேணும்னா சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0.2 கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா ரேண்டம் வேல்யூன்னு ஒரு நோடு இருக்கும். நமக்கு என்ன பண்ணணும், ரேண்டமாக மாற்றணும் எல்லாத்தையும். ஸோ அதுக்கு ரேண்டம் வேல்யூ
ரேண்டம்னு ஒன்று போட்டால் வரல. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் ஏ இங்கே கொடுத்து ரேண்டம் கொடுப்போம், ரேண்டம் வேல்யூ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளால் வந்து இந்த ரொட்டேஷனை ரேண்டம் பண்ண முடியும். இதில் நிறையா இருக்கும், ஃப்ளோட், இன்டிஜர், பூலியன் இது எல்லாமே இருக்கும். ஃப்ளோட்டுன்றது டெசிமல் வேல்யூஸ், இன்டிஜர்ன்றது டெக்ஸ்ட் வரும், நம்பர்ஸ், ஃபுல் ரவுண்டட் நம்பர்ஸ் 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். பூலியன் அப்படிங்கிறது என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இங்கே காமிக்குது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வெக்டார்ன்றது நம்ம 3Dயில் வரக்கூடிய வேல்யூஸ். ஆக்சுவலி வெக்டார்ன்றது எனக்கு என்ன கிளியராக தெரியல, ஆனால் நான் இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு சரியாக தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃப்ளோட், ஸோ வெக்டார் கொடுத்து பார்ப்போம். ஆமாம், இப்போ நமக்கு வெக்டார் தான் கைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா XYZன்னு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓவராலாக அப்படி ஃப்ளாட் ஆகிறது இல்லாமல் இப்படி மட்டும் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ ஒரு Y ஆக்சிஸில் Z ஆக்சிஸில் மட்டும் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். மினிமம் 0 கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் 180 கொடுத்து பார்ப்போம் எக்ஸில். இதை நம்ம கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ ரேண்டம் வேல்யூ எடுத்துகிட்டு போய் ரேண்டமில் கனெக்ட் பண்ணுவோம். எக்ஸ் வந்து நமக்கு இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து எக்ஸில் இந்த ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கிரவுண்டு ஃபுல்லாக போகிற அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ண வேணாம். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா 180ன்றதை ஒரு 30 மட்டும் கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் கிராஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப இதாக போகாது. 30 எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. இதில் 1 தான் வேல்யூவா, அப்போனா நம்ம வந்து ஒரு 5 கொடுப்போம். 2 மட்டும் கொடுப்போமே. இந்த அளவுக்கு ரேண்டம் இருந்தால் போதும். அடுத்து வந்து Z ஆக்சிஸ். Z ஆக்சிஸில் இதில் நம்ம வந்து ஒரு 180 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரொட்டேஷன் வந்து எனக்கு நான் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. ஓகேவா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னும் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணல. டென்சிட்டி நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதை நான் கடைசியாக பண்ணுறேன். ஏன்னா இப்போயே இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ டென்சிட்டியை லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேல் வேல்யூக்கு ஒரு ரேண்டம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு ரேண்டம் வேல்யூ கொடுத்துருவோம். ஷிஃப்ட் ஏ ரேண்டம் வேல்யூ, இது ஃப்ளோட்லேயே இருக்கலாம் டைரெக்டாக, நோ ப்ராப்ளம். ஸோ ரேண்டம் வேல்யூ கொடுத்துருவோம். கொடுத்துட்டு மேக்ஸிமம் வந்து 0.2 கொடுத்துருவோம். ஸோ 0.2 கொடுத்தா இவ்வளோ ஹைட் தான் வருது, நமக்கு இதுவே போதும். ஸோ இப்போ என்னென்னா நான் சீட்ஸ் வந்து கொஞ்சம் ரேண்டமாக ஒரு 10ன்னு கொடுத்துட்றேன், இல்லை ஒரு 5 சீட். ஸோ 5 சீட்னா 5 விதமான ரொட்டேஷன், 5 விதமான ஸ்கேலிங் ரேண்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கேல் ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னா நமக்கு ரேண்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராஸ் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ளாட்டாக நமக்கு வேணாம்ல. ஸோ அப்போ நம்ம ரொட்டேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். இந்த 180 மேபி 3 கொடுத்து பார்ப்போம். ஸோ 183 கொடுத்துடலாம். இதை வந்து 0.5. ஓகே, 0.5 கரெக்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கிராஸாக இருக்குது, ரொம்ப கிரவுண்டோடு போயிட்டு ஃப்ளாட்டாக மாறலை. 0.5 கரெக்டாக இருக்குது. எங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவில் ரேண்டம் வேல்யூ ரொட்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதில் மேக்ஸிமம் வேல்யூ 0.5 வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கிராஸோடைய ரேண்டம் ஸ்கேல் வேல்யூ, ரேண்டம் ரொட்டேஷன் வேல்யூ கொடுத்தாச்சு, பார்க்கறதுக்கு அன்இவனாக இருக்கும். பட் டென்சிட்டி இப்போ நம்ம கொடுக்கணும். டென்சிட்டி எங்கே இருக்குன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் அண்ட் ஃபேஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸோடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம மெஷ்ஷோடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட்ஸில் தானே நம்ம மெஷ்ஷை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு 10ன்னு இருக்கா, இதை வந்து நான் வந்து 100 கொடுக்குறேன். 100 கொடுத்தா இவ்வளோ கிராஸ் வருது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரெண்டர் எடுக்கிற வரைக்கும் இதை வந்து வெறும் 100ல் மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இன்கேஸ் இதை வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாக கொடுத்துட்டா ஃபைல் ஹேங் ஆகும். ஏன்னா மெஷ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதனால் ஹேங் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் லிமிட்டடாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் 1000 போகிறேன்.
இவ்வளோ வருதா? இப்போ 1000 வரைக்கும் என்னோட பிசி வந்து ஓரளவுக்கு தாங்குது. அதே 10,000 கொடுத்து பார்ப்போம். 10,000 கொடுத்தனா பயங்கர ஸ்லோவாக இருக்குது, ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒர்க் பண்ணும்போது 100 மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அப்புறமா இதை வந்து 1000 10,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வச்சாச்சு. இப்போ நமக்கு கிராஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுடைய ரெஃபரன்ஸில் பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நமக்கு கிராஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே சைட்லலாம் கிராஸ் இருக்காது. நம்மளுடைய ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கிராஸ் இருக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது? இந்த சைடில் இருக்கிறத நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா மாஸ்கிங். எப்படி இப்போ ஃபோட்டோஷாப் தெரிஞ்சதான் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில இடத்த மட்டும் நம்மளால் பிளாக்ல பெயிண்ட் பண்ணால் எரேஸ் ஆகும், ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணால் டீட்டெயில்ஸ் அங்கே வரும். சேம் இதே கான்செப்டில் நம்ம இங்கேயும் பண்ண முடியும். என்னென்னா, ஸோ இங்கே வந்து மாஸ்கிங் கான்செப்ட் இருக்குது. மாஸ்கிங் என்னென்னா, நமக்கு எங்கெங்கே கிராஸ் வரணுமோ அங்கே பெயிண்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல மட்டும் கிராஸ் வரும், மற்ற இடத்துல வராது. ஸோ இந்த மாஸ்கிங்கை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இவருடைய வெர்டெக்ஸ் குரூப் நமக்கு தேவை. ஏன்னா இந்த வெர்டெக்ஸ் குரூப்பை பேஸ் பண்ணி தான் நம்மளால் மாஸ்கிங் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா வெர்டெக்ஸ் குரூப் அண்ட் பெயிண்ட் வெயிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பெயிண்ட் வெயிட்டை நம்ம ரிக்கிங்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒர்க்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ மாஸ்கிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடு வருவோம். எடிட் மோடு வந்தோன்னா உங்களால் கிராஸை வந்து எடிட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஜியாமெட்ரி நோடில் இருக்குது. அதனால் அது நீங்கள் எடிட் மோடில் வந்தீங்கன்னா அதுக்கான வெர்டெக்ஸ் எதுவுமே வராது, ஒன்லி கிரவுண்டோட வெர்டெக்ஸஸ் வரும். ஸோ இப்போ கிரவுண்டோட வெர்டெக்ஸஸ் வந்துருச்சா, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெர்டெக்ஸ் குரூப், அதாவது நம்மளுடைய பாருங்கள், எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி பேனலில் வெர்டெக்ஸ் குரூப்புன்னு ஒரு இடம் இருக்கும், ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டி. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பில் இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி புதுசாக ஒரு வெர்டெக்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கிராஸ் மாஸ்க் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டிங்கன்னா குரூப் க்ரியேட் ஆகிடும். குரூப் ஒரு எம்டி குரூப் தான் க்ரியேட் ஆகிருக்குமே தவிர இதில் எந்த வெர்டெக்ஸுமே அசைன் ஆகிருக்காது. இது வரைக்கும் எந்த வெர்டெக்ஸும் அசைன் ஆகிருக்காது. ஸோ அந்த வெர்டெக்ஸை நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி அசைன்னு கொடுக்கணும். எல்லா வெர்டெக்ஸும் செலக்ட் பண்ணியிருக்கணும், அப்புறம் இந்த குரூப்பையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும், தென் அசைன் கொடுத்தீங்கன்னா அசைன் ஆகிருக்கும். இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் மோடு வருவோம். ஆப்ஜெக்ட் மோடு வந்து வெர்டெக்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சா, இந்த வெர்டெக்ஸ் குரூப் எல்லாமே நமக்கு இங்கே நம்ம ஜியாமெட்ரி நோட்ஸில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாஸ்கிங்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஏன்னா இப்போ நம்ம வெர்டெக்ஸ் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஜியாமெட்ரி நோட்க்கு தெரியாது, இங்கே மெஷில் இருக்கும், பட் ஜியாமெட்ரி நோட்க்கு தெரியாது. அந்த குரூப்பை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே செலெக்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி இங்கே ஜியாமெட்ரியில் கொடுத்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது நம்ம இங்கே நம்மளுடைய ஆப்ஜெக்ட் கிரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பேனலில் மாடிஃபையர் டேப் வாங்க. மாடிஃபையர் டேப் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜியாமெட்ரி நோட்ஸ் இருக்கா, இந்த ஜியாமெட்ரி நோட்ஸில் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் பாருங்கள். செலெக்ஷனில் இங்கே இந்த ஐக்கான் இருக்குல்ல, இந்த விண்டோவுடைய ஐக்கான் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு செலெக்ஷன் வருதா, செலெக்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மாஸ்க் வரும். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் பாயிண்ட்லேயே மாஸ்க்குன்னு வந்திருக்கு. அந்த வெர்டெக்ஸ் குரூப் தான் இங்கே மாஸ்க்குன்னு வரும். இதுவுமே பாயிண்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் குரூப் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதாவது நம்ம இங்கே க்ரியேட் பண்ண கிராஸ் மாஸ்க், இந்த வெர்டெக்ஸ் குரூப் நம்ம மாடிஃபையரில் ஜியாமெட்ரி நோட்ஸில் இந்த பட்டன் இங்கே செலெக்ஷனில் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்டி பாரில் கிளிக் பண்ணிங்கன்னா காமிக்கும். இந்த கிராஸ் மாஸ்க்கை இங்கே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த வெர்டெக்ஸ் குரூப் இதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெர்டெக்ஸ் குரூப் செலக்ட் பண்ணப்போ ஃபுல்லாக எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணோமா, அதனால் எல்லா வெர்டெக்ஸ்க்குமே கிராஸ் க்ரியேட் ஆகும். எல்லா வெர்டெக்ஸ் இருக்கிற இடத்துலையும் கிராஸ் க்ரியேட் ஆகும். நமக்கு என்னென்னா இந்த குறிப்பிட்ட பார்ட்டில் மட்டும்தான் வரணும். இங்கே ரெஃபரன்ஸில் இருக்க மாதிரி இந்த ஓரத்தில் வரக்கூடாது, மேலே குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் வரணும். இதை நம்மளால் பெயிண்ட் பண்ணுறது மூலயமா க்ரியேட் பண்ண முடியும்.
ஸோ பெயிண்ட் ஒயிட் அப்படிங்கிறத எங்கே போய் அக்சஸ் பண்ணலாம், எப்படி பெயிண்ட் பண்ணலான்னா, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஜெக்ட் மோடு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா வெயிட் பெயிண்ட் இருக்கும். இந்த வெயிட் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா மெஷ் அதிகமாக இருக்கிறதால. இந்த வெயிட் பெயிண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் தெரியும். ஸோ இந்த ரெட் கலருக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரெட் கலர் தான் இப்போ நம்மளுடைய மாஸ்க். ஓகேவா? இந்த ரெட் கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் கிராஸ் இருக்கும். இந்த ரெட் கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ இந்த ரெட் கலரில் வெயிட் 1 இருக்குல்ல, நான் வந்து வெயிட்டை 0 வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பெயிண்ட் வெயிட்லாம் பண்ணும்போது மெஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லோவாகும். அந்த சமயத்தில் தற்காலிகமாக டென்சிட்டியை வந்து நம்ம கம்மியாக வச்சுப்போம். ஏன்னா நம்ம எடிட் மோடில் இதை அக்சஸ் பண்ணுறோம், பெயிண்ட் வெயிட்டில் அக்சஸ் பண்ணுறோம், அதனால் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ 10 கொடுத்துட்டேன். இப்போ வியூ போட்டு வந்துட்டு பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்பயுமே ஸ்டில் ஸ்லோவாக தான் இருக்குது. ஜஸ்ட் டென்சிட்டி 1 கொடுத்துட்றேன். ஓகேவா? அதே மாதிரி சீட்ஸையும் வந்து 1 சும்மா இப்போதைக்கு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பிளாக்ல பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக மாறிடுச்சு, அதனால நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கே வியூ போட் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டில் நம்ம ரீடோபாலஜி பண்ண ஆப்ஜெக்டில் வந்து சப்டிவிஷன் இருக்குது. இதில் வியூ போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அதனால கூட ஸ்லோவாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இதை தற்காலிகமாக ஆஃப் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா தற்காலிகமாக ஆஃப் ஆகும். இப்போ பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ நான் பிளாக் பெயிண்ட் பண்ணுற இடத்துலலாம் வந்து எனக்கு கிராஸ் வராது. இது இங்கே இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பட் நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடு வந்து பாருங்கள், தெரியுதா? போயிடுச்சா? நம்ம ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணுற அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் மோடு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ மறுபடியும் வெயிட் பெயிண்ட் போயிட்டு ஃபுல்லாக நான் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபுல்லாக பிளாக் மேனுவலாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளால் இன்னொன்று பண்ண முடியும். என்னென்னா, ஆப்ஜெக்ட் மோடு வந்துடுங்க, திரும்ப எடிட் மோடு போங்க. எடிட் மோடில் எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி நம்ம வெர்டெக்ஸ் குரூப் போனோம் இல்லையா, சேம் அங்கே வாங்க. அங்கே வந்தீங்கன்னா இங்கே நம்ம அசைன் கொடுத்தோம்ல, அசைன் கொடுக்கும்போது இங்கே வெயிட்டுன்னு இருக்கும். இந்த வெயிட்டு தான் நம்ம இங்கே மேனுவலாக பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, ப்ரஷில் ரெட் கலரில், அந்த வெயிட். இந்த வெயிட்டை வந்து 0 கொடுத்துட்டு அசைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டு எகைன் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி வெயிட் பெயிண்ட் போகிறேன். ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா, விச் மீன்ஸ் வெயிட்டே இல்லை, இந்த ஆப்ஜெக்டில் வெயிட்டே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெயிட்டையே ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆட் பண்ணலான்னா, நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துப்போம், 1 கொடுத்துப்போம். ஸோ நம்ம அங்கே 0 to 1 1 வந்து 0வாக மாற்றணும் இல்லையா, அதே வெயிட்டு தான் இங்கேயும். ஸோ இங்கே என்னென்னா நம்ம ப்ரெஷ்ஷால் மேனுவலாக பெயிண்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம வந்து வெர்டெக்ஸில் வெயிட்டை டைரெக்டாக அசைன் பண்ணுறோம். இது 2 தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணி எனக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது 3 கலர் வருது இல்லையா, 4-5 கலர் வருது. ஸோ ரெட்டு, ப்ளூ, அப்புறம் பிளாக். இந்த கலருக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வெயிட்டோடைய டென்சிட்டி, இந்த வெயிட்டு தான் இந்த கலர்ஸ். உதாரணத்துக்கு ரெட் கலர் வந்து 1 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அதுவே க்ரீன் கலர்னா 0.5 இருக்குன்னு அர்த்தம். அதுவே இந்த ப்ளூ கலர்னா 0 இருக்குன்னு அர்த்தம். இந்த பிளாக்னா, இந்த ப்ளூ கலர்னா 0.1 அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இந்த பிளாக் இருக்குல்ல, வேல்யூவே இல்லை, அங்கே பெயிண்டே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நமக்கு ரெட் கலர்னா 1, பிளாக்னா 0, இன்பிட்வீனில் இருக்க கலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இங்கே இந்த எல்லோ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 0.7 இல்லை 0.8 அந்த மாதிரி வரும். இது எல்லாமே இந்த வெயிட்டோடைய டென்சிட்டியை குறிக்கிறது தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது எனக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறேன். பொறுமையாகவே பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பின்னாடியும் வந்து பெயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, இங்கே ப்ரஷ் ப்ராப்பர்ட்டி விண்டோ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ப்ரஷ்ஷோடைய டூல்ஸ் இருக்கும். இதில் போயிட்டு ஃப்ரண்ட் ஃபேஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டுன்னு போட்டிங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் ஃபேஸ் ஒன்லின்னு இருக்குல்ல, இது வரும். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஃபேஸை பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேஸில் மட்டும்தான் பெயிண்ட் ஆகும், பேக்கில் பெயிண்ட் ஆகாது. இப்போ நான் பேக்கில் என்ன பண்ண போகிறேன்னா, வேல்யூ 0ல் வச்சுட்டு ஃபுல்லாக பிளாக் அடிக்க போகிறேன். ஓகேவா? எனக்கு ஃப்ரண்ட் எந்த வேல்யூமே இதில் வேணாம். ஓகே, ஸோ
ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட்டில் 1 வச்சுட்டு எனக்கு வேணுன்ற இடத்துல ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பெயிண்ட்டை பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே சென்டரில் வந்து நான் கொடுக்க போகிறல. ஏன்னா சென்டரில் வீடு இருக்கும், வீடுக்குள்ளே கிராஸ் தேவையில்ல நமக்கு. அதனால் கொஞ்சம் ஏரியாவுக்கு இந்த கிராஸை ரிமூவ் பண்ணலாம். அதாவது பிளாக் இப்போ நான் எப்படி வேல்யூ 1ல் இருக்குது, ஆனால் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வருது இல்லையா? அது காரணம் என்னன்னா ஷார்ட்கட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது இப்போ இங்கே 1 இருக்குன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா 0ல் மாறும். கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா 1 பெயிண்ட் ஆகும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ல் பெயிண்ட் ஆகும். இது ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இப்படி ஃபுல்லாக பிளாக்கில் பெயிண்ட் பண்ணிவிட்டு வீடியும் விசிபிளில் தெரிய வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் கிராஸ் எங்கெங்கே வரணும் வர வேணாம் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் கிராஸ் கிடையாது. அப்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த வாசலில் கிராஸ் எடுத்துடலாம். அதே மாதிரி ரெஃபரன்ஸில் இங்கே இந்த பில்லர்லேருந்து இந்த பில்லர் வரைக்கும் கர்வியாக கிராஸ் கிடையாது. ஸோ இங்கே இருக்குது, இதோட இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஓரம் எல்லா இடத்துலையுமே கிராஸ் இருக்கும். அதை நம்ம அப்படியே ஓரத்துக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிப்போம். இங்கே மரத்துக்கு அடியில் கிராஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் மரத்துக்கு அடியிலலாம் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக தான் பண்ணணும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுங்க. டென்சிட்டியுமே இந்த கலர்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஒயிட் பெயிண்ட் கம்மியாக இருக்க இடத்துல, அதாவது க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் இருக்க இடத்துலலாம் டென்சிட்டி கம்மியாக வரும். ரெட் கலரில் இருக்க இடத்துல டென்சிட்டி அதிகமாக வரும். இந்த மரத்தை சுற்றி எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கட்டும். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் மோட் வருவோம். ஆப்ஜெக்ட் மோட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் டென்சிட்டியை ஒரு 100 கொடுக்குறேன். தெரியுதா? நம்ம எங்கெங்கெல்லாம் கொடுக்கலையோ அங்கங்கெல்லாம் கிராஸ் வரலை. இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப எகைன் வெயிட் பெயிண்ட் போயிட்டு இந்த இடத்துல மட்டும் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போவோம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பெனட்ரேட் ஆகுது, உள்ளெல்லாம் இருக்குன்னு தோணுதோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெயிட் பெயிண்ட் போயிட்டு இந்த இடத்துலலாம் வந்து கண்ட்ரோல் வச்சு உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஷ்ஷை எந்த அளவுக்கு சின்னதாக வச்சு பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதாக இருக்கும். இன்னொன்று, இங்கெல்லாம் ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து வேணான்னு நினச்சிங்கன்னா எடிட் மோட் வந்துடுங்க. எடிட் மோடில் டைரெக்டாக வெர்டெக்ஸ் இப்படி செலக்ட் பண்ணி இந்த இடத்துலலாம் இப்படி வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக வெர்டெக்ஸ் குரூப் வாங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை சர்ச் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் குரூப் வந்து இந்த இடத்துல வெயிட் வந்து 0 கொடுத்து அசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த கிராஸும் இருக்காது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வருது, அதனால் கொஞ்சம் ஓகேவா? சேம் இங்கேயும் இது எல்லாமே நீங்களே உங்களுக்கு எங்கெங்கே வேணும் எங்கெங்கே வேணான்னு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour பெயிண்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பில்லரில் பாதி வரைக்குமே இங்கெல்லாம் கிராஸ் இல்லை. சேம் இங்கேயும் பில்லரில் பாதி வரைக்கும் கிராஸ் இல்லை. இந்த கிராஸ் நம்மளுடைய ஒரிஜினல் மாடல், நம்ம இங்கே ஜியாமெட்ரி நோட்ஸ்க்கு கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ். இதை நம்ம டெலீட் பண்ணக்கூடாது, ஹைட் மட்டும் தான் பண்ணணும். ஓகே, ஸோ கிராஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மோட் வரும் பாருங்கள். கிராஸுடைய சைஸ் ஹைட் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே வுட்லலாம் வந்து தெரியுது இல்லையா? இது என்னென்னா இன்ஃப்ரண்ட் ஆனில் இருக்கிறதால வுட்லலாம் தெரியுது. நம்ம இப்போ இந்த கிராஸை செலக்ட் பண்ணி இங்கே வியூபோர்ட் டிஸ்பிளேல
இன்ஃப்ரண்ட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இப்போ இன்ஃப்ரண்ட் தெரியாது. ஓகேவா? இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸை முடிச்சிட்டோம். இந்த கிராஸ்க்கு ஒன்று என்ன பண்ணலான்னா, டென்சிட்டியை மட்டும் வேணுன்றப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இப்போது ஒரு 3000 கொடுக்குறேன். ஓகேவா? டென்சிட்டியை அதாவது ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போது இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆன் பாயிண்ட்ஸில் டென்சிட்டியை 3000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு இப்படி இருக்கும். சரியா? ஸோ இந்த கவுண்ட்டுன்றது உங்களோட பிசி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுடைய விஷ். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். அதேமாரி உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூஸும் கம்மி பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கேல் வேல்யூ உங்களால் கம்மி பண்ண முடியும். மேக்ஸிமம் 0.2 இருக்குல்ல, இது வந்து மேக்ஸிமம் 1ன்னு கொடுத்தா 0.1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் சின்னதாகிடும். சரியா? ஸோ கிராஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதே கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரீக்கும் லீவ்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்களே ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி ட்ரீக்கு லீவ்ஸை கிரியேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் இதே ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி ட்ரீக்கும் லீவ்ஸை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதான்னு பண்ணுங்கள். பட் என்னோட சஜஷன் என்ன, கிராஸ் கிரியேட் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரீக்கு நீங்களே கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிராஸையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் ஜியாமெட்ரி நோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிராஸை கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்கன்னும் போது அது எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். யாராவது இது வரைக்கும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அடுத்து அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளண்டர் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீரிஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பிளண்டரை பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். மாடலிங் டூல்ஸில் ஆரம்பித்து மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேசிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடு மேபி அடுத்த ஒரு வீடியோவோட இந்த வீடுக்கான மாடலிங் பார்ட் முடிய போகுது. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் சில மாடல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா யூவி அன்ராப்பிங் டெக்ஸ்சரிங் வருவோம். ஓகேவா? ஸோ கமெண்ட் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரதி AVFX.